கேமரா லென்ஸே பார்த்த மாட்டேதுப்பா. அவ்வளோ பெருசாக இருக்குது. HKS number 1. சூரியன் பவர் வீட்டுக்கு லீன் HKS வந்தாச்சு ஸ்பார்க்கிங் டீம். ஆஹா ஆஃபர் இப்போவே பண்ணு மின் பில் காணோம் சேமிப்பு ரெயின். சோலார் ஜோடி வா பசுமை சொந்தம் வீட்டில் ஹோயா. சப்சிடி ரூல்ஸ் வெறும் கனவு இல்லை எம்ஐ வசதி சிம்பிள செல்லும் பையன். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம எங்கே வந்து போனால் சிதம்பரத்துக்கு வந்திருக்கோம். ரொம்ப புண்ணியமான ஒரு பூமி இது. ஸோ இந்த பூமியில் எனக்கு ஒரு வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு சோலார் போடுறதுக்கு. இங்கே நம்ம வந்து பார்த்திங்கன்னா 5 கிலோவாட்டுக்கான சோலார் பேனல்ஸ் நம்ம வந்து போட்டு கொடுத்துருக்கோம். 5 கிலோவாட்ஸ்க்கான சோலார் பேனல்ஸ் நம்ம வந்து போட்டு கொடுத்துருக்கோம் வித் 10 கிலோவாட் இன்வெர்டர் கெப்பாசிட்டி. அண்ட் சப்சிடி ஸ்கீம் தான் சாருக்கு வந்து பார்த்து போட்டுருக்கோம். உடனே சப்சிடி வந்து 12 டேஸில் வந்து பார்த்திங்கன்னா சப்சிடி வந்து கொடுக்குறாங்க. அந்த எக்யூப்மெண்ட்டும் வந்து சீக்கிரமாகவே. ஸோ சென்னையிலேருந்து சிதம்பரத்துக்கு வந்து நம்ம இந்த ப்ராஜெக்ட் பண்ணி இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்டரியாக நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அதுவே ஒரு பெரிய ஹாப்பினஸ் எங்களுக்கு. இந்த ஊருக்கு சிதம்பரத்துக்கு திருப்பி நாங்கள் ஒரு ஹாப்பி கஸ்டமரை பேட்டி எடுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து போனாங்க. வி ஆர் வெரி வெரி ஹாப்பி. எல்லாமே வந்து கடவுளோட புண்ணியம் தான் வந்து சொல்லுவேன். ஸோ HKS பொறுத்த வரைக்கும் வி ஆர் தேர் ஃபார் யூ வேர் எவர் யூ ஆர். அதுதான் எங்களோட கான்செப்ட்டு. ஸோ எங்களோட நம்பர் வந்து நோட் பண்ணிக்கோங்க 9025367598. அதுவும் இல்லாமல் ஒரு அமேசிங் நியூஸ் வந்து இருக்குது. ஆக்சுவலாக HKS கோயிங் டு ரிலீஸ் அவர் ஓன் BLDC ஃபேன். ஒரு BLDC ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு தன்மையே உங்களுக்கு வந்து பார்த்தா சேவிங்ஸ் பண்ணுறது தான். ஒரு நார்மல் ஃபேனுக்கும் இதுக்கும் நீங்கள் கம்பேரிசன் பண்ணி பார்த்தீங்கன்னா பாதிக்கு பாதி கரண்ட் தான் பார்த்தீங்கன்னா எடுக்குமே. ஸோ 100% பியூர் காப்பர் ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரொவைட் பண்ண போவோம் அட் மச் லெஸர் காஸ்ட் ஃப்ரம் தி மார்க்கெட் ப்ரைஸ். சரிங்களா? அதுவும் இல்லாமல் என்னோட ஆல்மே கஸ்டமர்ஸ் எல்லாருக்கும் ஒரு BLDC வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபராகவே நம்ம வந்து பண்ணுறோம். நம்ம ஸோ பெஸ்ட் ஆஃபராக நம்ம வந்து பண்ணித்தரோம். அதோட லிங்க்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா கீழே நான் போவேன். அதுக்கு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோ போகிறோம். தேங்க்யூ. ஸோ வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம வந்து சிதம்பரத்துக்கு வந்திருக்கோம். இஸ் ஒன் ஆஃப் மை ஆசையோடு போட்டு கொடுத்த ஒரு சைட் நான் சொல்லுவேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சங்கர் சாருக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு 9 பேனல்ஸ் போட்டுட்டு சப்சிடி ஸ்கீமில் சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி கொடுத்துருக்கோம். சப்சிடியும் கொடுத்தாச்சு சாருக்கு. ஸோ சார் நம்ம வந்து இன்வைட் பண்ணுவோம். வாங்க சார். ஹலோ. ஸோ நம்ம சார்கிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம பிளான்ட்டை பற்றின விஷயமும் ஒரு சோலார் பற்றின ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு வந்து எப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். சார் வெல்கம் சார். ஹவ் யூ சார்? நல்லா இருக்கு சார். இப்போ நீங்கள் வந்து பிளான்ட் நம்ம போட்டு கொடுத்துருக்கோம். ஆமாம். எப்படி நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணீங்க? இது எப்படின்னா வந்து மாவட்டம் குன்றம் அவங்க வீட்டில் நாங்கள் லைன்ஸ் கவர்னர் கேன்வாஸ் அப்புறம் வீட்டில் ரொம்ப நாளாக வந்து சோலார் போடணும். நான் வீடு கட்டி ஒரு 2 இயர்ஸ் ஆகுது. சோலார் போடணும் ஒரு பிளான் வச்சுட்டே இருந்தேன். எங்கே பார்க்கலாம். அது குன்றம் சார் எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் டீப்பாக ரிசர்ச் பண்ணி குவாலிட்டி இருக்கா இல்லையா அதெல்லாம் பார்த்துட்டு தான் சொல்லுறேன். அவர் போட்டுருக்காரு முனைச்சாளர்களில் போடணும்னு சொன்னேன். அப்போ அதில் ஹரிஷ்குமார் சங்கீதான்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நம்ம போட்டாங்க நல்லா இல்லை செஞ்சுருவாங்க. கேமரா வருவாங்களான்னு சொல்லி கேட்டேன். நான் எல்லா இடத்துக்கும் வருவாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் வந்தவங்க திரும்பி அப்ரோச் பண்ணாங்க. 1 வீக் கழிச்சு வந்தாங்க. வந்து பார்த்துட்டு இதில் போடணும் சார் என்ன இவ்வளோ 3-4 கிலோவாட்டே உங்கள் வீட்டுக்கு போதும். பட் இருந்தாலும் எக்ஸஸாக போட்டு வச்சுக்கின்னு சொன்னாங்க. அதனால் ஒரு 6 கிலோவாட்டை வீட்டுக்கு போட்டு வச்சுருக்கோம். போட்டு 1 மந்த் ஆகுது. உடனேவும் ஃபாஸ்ட்டாக வந்து உடனேவும் செடி கொடுத்துட்டாங்க. அதே சமயத்தில் எரெக்ட் பண்ணுறது அதோட விஷயம் எரெக்ட் பண்ணி எல்லாம் அப்ரோச் பண்ண உடனே மானியமும் இம்மிடியேட்டாக 78,000 உடனே ஆமாம். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மானியம் வந்து கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் இருக்கிற மாதிரி தான் பேசுகிறாங்க. சார் கொஞ்சம் டைம் எடுக்க வந்து பேசுகிறாங்க. ஆனால் உங்களுக்கு வந்து எத்தனை நாள் கிடைக்கும்? ஒரு அதிகபட்சம் 12 நாளைக்கு மானியம் வந்து எனக்கு தெரியாது. 12 டேஸில் வந்து செட் பண்ணி பார்த்தா தான். அதுக்கப்புறம் உங்கள் சோலார் ஸ்டாஃப் சங்கீதா மேடம் தான் போக முடியும் சார் உங்களுக்கு மானியம் வந்து 4 நாள் ஆச்சு நீங்கள் எடுத்துக்கலன்னு சொல்லி கேட்டாங்க. அப்புறம் தான் பேங்க்ல போய் பார்த்தா அது வந்து 4 நாள் ஆச்சு. ரொம்ப ஹாப்பியான விஷயம் சார். ஏன்னா வந்து டக்குன்னு ஒரு பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் தராங்க சப்சிடி ஸ்கீம். ஆமாம். ஒரு 78,000 ரூபாய் உங்களுக்கு வந்து சப்சிடியாகவே கொடுக்குறாங்க. சார் இப்போ நீங்கள் முன்னாடி உங்களுக்கு ஒரு பிளான் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு வித்தவுட் சப்சிடி போகலாம்
அந்த நான் டிசிஆர் பேனல்ஸ் சொல்கிறாங்க டாப்கார்ன் போகலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. ஆமாம் ஆமாம். 1ஆம் ஸ்டாருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம டாப்கார்ன் தான் ஆமாம் வித்தவுட் சப்சிடி ஸ்கீம் தான் ஒரு ஸ்டார். ஆனால் நம்ம போட்டு கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் கிட்ட ஆகும். கிட்டத்தட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ அப்போ வந்து சப்சிடி ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இல்லை, ரொம்ப கம்மியாக தான் கொடுத்தாங்க. ஸோ அதுக்கு தான் நீங்களும் வந்து சஜஷன் பண்ணுவீங்க இல்லையா? ஆமாம் சப்சிடி வேணாம் தான் சொன்னீங்க நீங்கள். ஆமாம். என்ன சார் தாட் ப்ராசஸ் ஆகி? இல்லை அவர் என்ன சார் சொன்னார்னா சப்சிடி இல்லை அப்படின்னா அந்த பேனல்ஸோடைய குவாலிட்டிஸ் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதனால் வந்து நீங்கள் வேணாம்னு சொல்லிட்டுனா நல்ல பெஸ்ட் குவாலிட்டியாக இருக்கும். ஆனால் சப்சிடி இருக்கும்போது குவாலிட்டி இந்த பேனலோட குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால் அதில் மட்டும் கவனமாக இருக்கும் சொன்னார். பட் அப்புறம் ஃபுட் அப்ரோச் பண்ணும்போது சார் அது எந்த கம்பெனினாலும் நான் போட்டு தரேன், டாப் பண்ணாலும் டாப் பண்ண போட்டு தரேன், அதுக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லை சார். அது வந்து கவர்மெண்ட் சைடில் போடக்கூடிய சில டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். பட் நான் எல்லாம் 25 இயர்ஸ் நான் கேரண்டி தரேன். நீங்கள் வந்து அதில் கவலைப்படாமல் நீங்கள் அந்த சப்சிடி கொடுக்கறதுனால ஒரு குவாலிட்டி கம்மியானது ஒரு சிலர் பண்ணுறாங்க, அப்படி கிடையாது. சார் சொல்கிற நான் பெனிஃபிட் இல்லாமல் இருந்தாலும் என்ன பேனலும் அதே பேனலே நானும் போட்டு தரேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது போடுங்க சார், இல்லை குவாலிட்டி 25 இயர்ஸ் நானே கேரண்டி தரேன், நீங்கள் கவலை போடலாம் சொன்னாங்க சார். ரைட்டு. அதுதான் மக்கள் வந்து வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஸ்கஷனாக போயிட்டு இருக்கு. ஆமாம். இப்போ வந்து சப்சிடி ஸ்கீம் போகலாமா இல்லை நான் சப்சிடி பேனல்ஸ் போகலாமா சொல்லியிருக்கு. ஸோ இது இப்போ நம்ம உங்களுக்கு போட்டு கொடுத்தது பார்த்தீங்கன்னா 550 வாட்ஸு டாப்கார்ன் இல்லை, நார்மல் பேனல்ஸ் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஆனால் நீங்கள் டாப்கார்ன் போகும்போது அதில் வந்து பார்த்தீங்கன்னா டிசிஆர் இருக்குது, நான் டிசிஆரும் இருக்குது. ஆனால் நீங்கள் சப்சிடி ஸ்கீம் வச்சு போகிறது தான் எப்போவுமே நல்ல ஒரு விஷயமா இருக்குங்களா சார்? சார் இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இப்போது இந்த சட்டை நீங்கள் வந்து இப்போ நம்ம வந்து போட்டு கொடுத்துட்டு என்ன சார் ஒரு 2 months இருக்குங்களா உங்களுக்கு? ஒரு 1.5 மாதம் இருக்கும். 1.5 மாதத்துக்கு அப்புறம் ஸோ யாராவது பார்த்துட்டு கேட்டாங்களா சட்டம் ரொம்ப ஹைட்டாக இருக்கா இல்லை சம்திங்? இல்லை அதெல்லாம் ஒன்று நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 3 பேர் பார்த்துருக்காங்க. இப்படி ஒரு ஃப்ரெண்டு வராது கான்டாக்டிக்காங்க. நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. என்ன எல்லாரும் கேட்டது நம்ம ஏரியாலாம் சீஷோர் ஏரியா வச்சு இயற்கை பேரில் நம்மளாம் அந்த பிளட்டு சைக்ளோனில் மாட்டோமா அதில் வச்சு எடுத்துக்குமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை ட்ரிங்க் பண்ணி எல்லாம் பண்ணிருக்கு எடுத்துக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மைக்கில் சொன்னாங்க கட்டையே பேர் இருந்துச்சு. ஆமாம் ஆமாம் பார்த்துருக்காங்க. ஆனால் சரியான முறையில் டீச்சர் பண்ணல. அது ரெண்டாவது எல்லா மத்தியும் இப்போ எவ்வளோ பேசுனாலும் குழப்பம் என்னென்னா இந்த சப்சிடி இருந்தால் ஒரு குவாலிட்டி இல்லைன்னா ஒரு குவாலிட்டி அப்படின்னு ஒரு குழப்பம் இருக்குது. நீங்கள் சொன்னால் நம்பிக்கைன்னு பேர் தான் நான் வந்து சப்சிடியோடு வாங்கினா நல்ல குவாலிட்டி சப்சிடி அதை வாங்கியிருக்கேன். பட் சிலர் கருத்து என்னன்னா சப்சிடி இருந்தால் அது பேனல்ஸ் தான் குவாலிட்டி இருக்காது. 4 or 5 years அதனுடைய அப்சர்வேஷன் குறைஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் உண்மையிலே ஒரு பார்த்தீங்கன்னா ஃபால்ஸான தகவல். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்கிறது பார்த்து சப்சிடி ஸ்கீம் தான் கொடுத்துருக்கோம். சேம் குவாலிட்டி ஈவன் பெட்டர் குவாலிட்டி தான் கொடுத்துருக்கோம். நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற கொடுத்துருக்கோம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து இப்போ இந்த ஸ்ட்ரக்சரில் ஒரு குவாலிட்டி குறையிறதுக்கோ இன்சுலேஷனில் குவாலிட்டி குறையிறதுக்கோ வாய்ப்பே இல்லை ஆக்சுவலாக. அதுதான். ஸோ அந்த கன்ஃபியூஷனே வேண்டாம், பார்க்குற மக்களுக்கும் அந்த கன்ஃபியூஷனாக இருக்கும். இல்லை அது 1 day ரெண்டாவது காலையில் வந்து 1 day முடிச்சுருக்காங்க. நைட்டில் 1 day எல்லாம் கம்ப்ளீட். அதுதான் உங்களுக்கு வந்து போன தெரியல வேலை முடிச்சு. சரி சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போன இன்வெர்ட்டரோட கெப்பாசிட்டி 10 kW நம்ம போடுறோம். ஆமாம் ஆமாம். அதுக்கான ரீசன் வந்து என்ன சார்? அதாவது ஃபியூச்சரில் நீங்கள் தேவைன்னா அந்த பேனல்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டே வரலாம். ஆனால் இதுக்கு தேவையான இன்வெர்ட்டர்ஸ் மட்டும் ஹெவி லோட் போட்டு ஹெவியாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூச்சர் பிளான் பண்ணி தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம். தேவைன்னா ஆட் பண்ணி போடுற மாதிரி நம்ம பிளான் பண்ணி வச்சுருக்கோம். ஒன்லி பேனல்ஸ் மட்டும் தான் ஆட் பண்ண போகிறோம். வேறு எதுவும் தேவை. பாக்கியெல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் 10 kW ரெடியாக வச்சுருக்கோம். எல்லாமே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 kW பேனல்ஸ் வந்து பார்த்து கொடுத்துருக்கோம். அட் சேம் டைம் சாரி இன்வெர்ட்டர் கெப்பாசிட்டி கொடுத்துருக்கோம். இப்போ பேனல்ஸ் வந்து கம்மியாக தான் போட்டுருக்கோம். ஸோ ஃபியூச்சரில் வந்து நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஆமாம் அந்த மாதிரி தான் நீங்கள் சொல்லுங்கள். ஆமாம் அதனால நல்ல ஒரு தேங்க்ஸ். இப்போ வந்து பார்க்குற மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டவுட்ஸ் இருக்கும். அவங்க வந்து என்ன கேட்பாங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து போட்டுட்டு ஒரு சப்சிடி பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு இபி பில் உங்களுக்கு வந்து இன்னும் வரலாம் இன்னும் வரலாம். ஓகே சார். இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து கட்டுறீங்க பர் மந்த்து சராசரி 9,000 10,000 வரும். 9,000 10,000 ஆகும் சார். உங்களுக்கு போட்டு கொடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 9 பேனல்ஸ் கொடுக்குறாங்க. ஆமாம் ஆமாம். நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு அடிஷ்னலாக ஒரு 5 kW நீங்கள் போட்டால் கூட இந்த சேம் சிஸ்டம் வச்சு நீங்கள் போட்டுக்கலாம் சொல்லிட்டு தான் நீங்கள். ஆமாம் ஆமாம். ஓகே சார். HKSஸை நீங்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா? சார் இங்கே சொல்லிட்டு இருக்கேன். கூட ஒருத்தர் வர கான்டாக்ட். ஓகே. ஆமாம் மேக்ஸிமம் அதை சொல்லிட்டு இருக்கோம். இப்போ நான் சொன்ன அந்த அவர் வீட்டில் மேரேஜ் வந்துச்சு போகிறேன் கான்டாக்ட் தரேன். இல்லை நம்ம மேக்ஸிமம் குவாலிட்டி ஒர்க் இருந்தாலும் பேர் வர நேச்சர் ஆஃப் ஜாப். நீங்கள் வந்து இல்லை நிச்சயம் ஏதாவது சர்வீஸு அப்ரோச்சு உடனே ரீச் பண்ணுறது அது அவங்க சங்கீதம் நடக்குது ஃபாலோ பண்ணுறது வேலை முடிஞ்ச விட்டு போயிட்டே இருக்கலாம். நம்ம சொல்லி
அதனால் நானே வந்து தெரியாது, அவங்க சொல்லணும் எனக்கு தெரியாது, மட்டும் கடந்து பார்ப்போம். அதாவது நம்ம வந்து தமிழ்நாடு ஃபுல்லாகவே பண்ணுறோம். டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கூடுதல் இருக்குது, அவங்க வந்து சர்வீஸ் பண்ண மாட்டாங்க சொல்லிட்டு டவுட்டும் இருக்குது. நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சுக்கலாம். நாங்கள் சென்னையிலேருந்து வந்து சர்வீஸ் பண்ணி 1 டேல முடிச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய சாருக்கு வந்து பேக்கப்லாம் பண்ணி அவர் சப்சிடி வாங்கி கொடுத்துட்டு நெட் மீட்டர் நம்ம வந்து போட்டு கொடுத்துட்டு ஸோ எல்லா ப்ராசஸும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இன் ஆல் நம்ம வந்து ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணி கூட அந்த மேடம் சொன்னாங்க, நான் ஏஐக்கு பேசியிருக்கேன்னாங்க. ஒரு நாள் டைம் கேட்டாங்க, கிட்டத்தட்ட 1 ஹவரில் கொடுத்துருப்பேன். ஓகே 1 ஹவரில் கொடுத்துருப்பேன். அதுதான் ரொம்ப சந்தோஷமான விஷயம் சார். சரிங்களா, தேங்க்ஸ் லாட் சார். தேங்க்யூ. எங்களுக்கு வந்து என்னன்னா உங்களை மாதிரி நிறைய கஸ்டமர் வந்து நம்ம சப்போர்ட்டிவாக இருக்கணும்னு தான் வந்து வீட்டு வேணுமே சார், கல் டைல்ஸு கிரானைட் எங்கெங்கெல்லாம் வாங்கணும் அப்படியே எல்லாரும் ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகே, ஆர்கிடெக்டிக்கல் சென்னையில் நம்ம மெம்பர் தான். அதனால் எல்லாமே நம்ம குவாலிட்டியாக பார்த்து ஒன்றே ஒரு தலையில் பண்ண போனதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒன்றாம் சார் சொன்னார்னோடனே கேட்டு நிறைய பேர் இப்போ மைத்தனோருடைய ஃப்ரெண்டும் போடுறாரு. இதெல்லாம் 2-3 பேர் என் ஃப்ரெண்டே இருக்காங்க. எல்லாரும் வந்து நான் போட்டது தெரியாது. ஓகே 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 சோலார் இதை இறக்கு பண்ணுறாங்க. பட் ஏன்னா பொன்ராம் சார் ஒன்று சொல்லிட்டாருன்னா அது கரெக்டாக இருக்கும். ஆக்சுவலாக சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூ வாஸ் வெரி ஹாப்பி. அவர் நம்ம போட்டு கொடுத்துட்டு அவர் வந்து 1 இயர் கழிச்சு எனக்கு பார்த்தீங்கன்னா கால் பேக் பண்ணி தேங்க் பண்ணாரு. சார் சூப்பர் ஹரீஷ், என்ன பண்ணுறீங்க, எப்படி இருக்கீங்க, சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸாக போயிட்டுருக்கு, நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களை வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு. நீங்கள் வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கீங்க. அதான் நல்ல விஷயத்தை பரப்பினா அது மக்களுக்கு தெரியும். அமேசிங் சார், ரொம்ப அதெல்லாம் உழவ மாட்டோம். கண்டிப்பாக சார். எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆத்ம திருப்தியாக நாங்கள் வந்து இங்கே தான் போய்ட்டு திரும்பியும் உங்களுக்கு வந்து எந்த இஷ்யூவாக இருந்தாலும் சிதம்பரத்தில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெயினாகவே நம்ம ஒரு சர்வீஸ் டீம் நிறைய கொண்டு வரலாம் சார், நிறைய கொண்டு வரலாம். இப்போ நம்ம இது நம்ம டைம் இல்லாதனால நாங்கள் 3 வருஷம் டைட்டான ஒர்க்காக போயிருக்கோம். வீடு கட்டுறது பிஸ்னஸ் செய்வாங்க, இப்போலாம் கொஞ்சம் ஃப்ரீயாகிட்டு இருக்குது. அதெல்லாம் தாராளமாக பண்ணிடலாம், நிறைய பண்ணலாம். அதுதான் சார். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாண்டிச்சேரியை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். HKS வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு மட்டும்தான் இருக்கிற கம்பெனி மாதிரி இருக்குது. இப்போ வந்து கோ டு பாண்டிச்சேரி ஆல்சோ இங்கே தான் பக்கத்துலேயே தான் பண்ணுங்க. பாண்டி நிறைய நான் சொல்லுவோம். ஆமாம். ஸோ அதுவும் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கான எல்லாம் பார்த்துட்ருக்கோம். கண்டிப்பாக சிதம்பரம் பிளே வெரி பிக் ரோல். ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் ஃபார் ஒன்ஸ் அகேன். சரிங்க சார், ஒரு சின்ன ஒரு ஸ்னிப்பெட் மட்டும் சார். நம்ம ஸ்ட்ரக்சர் பற்றி நீங்கள் ஒரு ரிவ்யூ மட்டும். சரி. ஓகே சார். இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பார்ஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு லோ ரைஸ் கொடுத்துருக்கோம். ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட்ரூம் வந்து இருக்குது. ஆமாம், சரிங்களா. ஹெட்ரூமோட ஸ்பேஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணதால உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆகிடுச்சு. ஆமாம், தேவையில்லாம அடிஷ்னலாக நம்ம வந்து எக்ஸஸாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ரோ வந்து பார்த்தீங்கன்னா வெளியே தான் வருது. இப்படி ஒன்று சொல்லுவாங்க. ஆமாம், தேவைப்படும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். அப்படியே ஸ்ட்ரக்சரோட ஸ்ட்ரென்த்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹாப்பியாக இருக்கீங்களா? லைக் இதெல்லாம் ட்ரில் பண்ணிட்டுலாம் உள்ளே இறக்கிருக்கு. நீங்கள் சைக்ளோன் ஏரியான்றதுனால சப்போஸ் அடுத்து கேல்குலேஷன் என்ன பண்ணுறது? ஆமாம், எல்லா இடத்துலையுமே ட்ரில் பண்ண மாதிரி தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். பண்ணி காங்கிரீட் சார். இந்த கான்கிரீட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 1.5 feet வந்து ஹைட் போட்டுருக்கீங்க. ஆமாம். ஓகே, இது பாருங்கள். இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா HKSோட ஓன் மேனுஃபேக்சர் ஸ்ட்ரக்சர். நம்ம வந்து டிசைன் பண்ணி இது வந்து பார்த்தீங்கன்னா வெளியே நம்ம டியூப்ஸ்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு டியூப்ஸ் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கஸ்டமைஸ் நம்ம வந்து பார்த்தா பண்ணி கொடுத்துருக்கோம். சரிங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்ட்ரக்சர் போட்டிங்கன்னா இந்த மாதிரி காற்றடிச்சு பறக்கக்கூடிய தன்மை கூட பார்த்தீங்கன்னா இருக்காது. கொஞ்சம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா சேஃப் நம்ம வந்து பண்ணிக்கிறோம். ஸோ கண்டிப்பாக எல்லாரும் இந்த மாதிரி ஹெவியாக போடுறது பெட்டராக இருக்கும். இல்லை சார், இல்லை ஹெவியாக தான் போடணும். இந்த ஏரியாவில் சிதம்பரத்தை எங்கே போட்டோமோ ஹெவியாக போட்டோம் சேஃப்டி. நான் இன்னைக்கு வெயிட்லெஸ் ஸ்டோர் செஞ்சு கொடுத்துட்டு போயிட்டான்னு வச்சுக்கோங்க. நாளைக்கு சைக்கிள் ஒன்று தூக்கினா போட்டு போயிட்டாங்க. மைத்தல் பண்ண போயிட்டேன். ஆமாம், கூடு வெளி சாப்பிட்டாங்க. கூட போட்ட இடத்துல வந்து அப்படியே கட்டையோட பேட்டிச்சு. ஓகே, அப்படியே சோப் மாதிரி மொழி விட்டு போயிட்டாங்க. ஓகே, ட்ரில் பண்ணாங்க. அப்படியே இந்த கட்டையோட கல்பிச்சான். ஓகே 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 அதனால் அப்படி இருக்கக்கூடாது. இதுதான் பெஸ்ட். ட்ரில் பண்ணி ட்ரில் பண்ணி ஃபுல்லாகவே போட்டிருக்கோம். சார், இப்போ இது நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு எனக்கு பிளான் வச்சுருக்கேன். அவையோ பிளான் பெயிண்டிங் மாதிரி பெயிண்டிங் நல்லா சாலிட் பெயிண்ட் எடுத்தோம். பெயிண்ட் அடிச்சுட்டு இந்த சேனல்ஸ் மட்டும் இந்த சேனல்ஸ் மட்டும் பெயிண்ட் அடிச்சு. ஓகே, டஸ்டிங்ஸ்லாம் இல்லாமல் அப்படியே பராமரிக்கும். பராமரிக்கலாம். அதனால் எவ்ரி 15 days ஒன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணுவோம். சர்வன் மேடு பசங்களாம் வச்சு கம்ப்ளீட்டாக வீடு கூட்டி பெருக்கி ஒய்ஃபு இப்போ டாக்டர் தான் இருக்காங்க. மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம். அதை வச்சு 15 days வந்து க்ளீன் பண்ணுறீங்க. சரிங்க சார். சப்போஸ் இதுக்கு நம்ம வந்து மேலே ஏறதுக்கான ஆக்சஸ் என்ன சார் பிளான் பண்ணிருக்கீங்க? இல்லை, அது அலுமினியத்தில் இருக்குல்ல சார், அலுமினியம் லேடர், அலுமினியம் லேடர் அது வச்சுருங்க சார். அப்பப்போ எடுத்துக்கிறது வச்சுக்கிறது மேலே அது. ஓகே. ஸோ அதை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். பர்மனெண்ட்டாக ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அதை
லேடர் தூக்கிட்டு வர வேண்டியது. அதுதான் போர்ட்டபிள் லேடர் நம்ம இப்போ அமேசான்லேயே இருக்குது. ஆமாம், அது ஒரு 4000 6000 கிடைக்குது. அதே நீங்கள் லோக்கல் நீங்கள் ஹார்ட்வேர்ஸ் இப்போ ஷாப்பில் போனால் கூட பார்த்தீங்கன்னா A1 கடை இருக்கு, அதுவும் இருக்கு. நம்மகிட்ட இருக்கு. சிம்பிளாக நீங்கள் வந்து லோக்கல்லே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மூவபிள் மெத்தட் இது வச்சு சர்வ் பண்ணிக்கலாம். ஆமாம், அதுவும் நீங்கள் வந்து டெய்லிலாம் க்ளீன் பண்ண வேண்டிய அவசியம். 15 டே க்ளீன் பண்ணுறீங்களா? 15 days ஒன்ஸ் மேலே ஏறி கம்ப்ளீட்டாக கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணி எல்லாம் பண்ணிடுது. ஓகே, மேலே சார் பேனலுக்கு மேலே க்ளீன் பண்ணுறது மேலாம் இல்லை, ஆனால் பனிக்காலம் டஸ்ட்டில் வந்து தொடச்சி மட்டும் விடுற மாதிரி சொன்னாங்க. ஓகே ஓகே, தொடச்சி மட்டும் விடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படின்னு போட்டுக்கலாம். அது இன்னைக்கா பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஷட் டவுன் ஆகுது. ஸோ வந்து என்ன விஷயம்னா நம்மளோட இன்வெர்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் காட்டுறேன் உங்களுக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபில் தான் இருக்கும். ஏன்னா தேர் இஸ் நோ இன்புட் லைன், சரிங்களா? ஸோ இன்புட் லைன் வந்து இல்லாத பட்சத்தில் இட்ஸ் கோயிங் டு பி சுவிட்ச் ஆஃப் பண்ணி சிஸ்டம் இஸ் கோயிங் டு பி ஆஃப், சரிங்களா? இப்போ நீங்கள் நம்ம வந்து இன்வெர்டர் போய் பார்ப்போம். அது பற்றின ஒரு டீடைல்ஸ் நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். சர்வீஸ் வந்து என்ன போட்டுன்னு சொல்கிறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகே சார், தேங்க்ஸ். இப்போ இது மேலே துடைக்கும் போது சார், இப்போ சப்போஸ் சப்ளை இருந்துகிட்டே இருக்குது, இருக்கும்போது துடைக்கலாமா? தாராளமாக துடைக்கலாம் சார். அதுக்கான ஒரு பயமே இல்லை. சரி, இதுக்காக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிசி எர்த்திங் வந்து கொடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா டச் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு சின்ன ஒரு ஸ்டாட்டிக் கரன்ஸ் கூட வரலாம், எர்த்திங் மாதிரி கூட வரலாம். அதுக்கான ஒரு எர்த்திங் நம்ம வந்து கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் வந்து தாராளமாக ஒரு ஜென்ரேஷன் பண்ணும்போது மட்டும் இல்லாமல் மழை காலத்துக்கும் நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. மழை பெய்யும்போது நம்ம வந்து இது கீழே போய் நிற்கலாமா அப்படின்ற யூ கேன் கோ ஈஸி. அதெல்லாம் நீங்கள் வந்து கவலைப்படுத்தாங்க சார். நான் எல்லாமே சேஃப்டி ப்ரிகாஷன் வச்சு தான் நம்ம பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஆகக்கூடிய சான்சஸே இல்லை. சரி, ஹெச்கேஎஸ் பற்றி உங்களோட கருத்து வந்து என்ன? கமெண்ட் நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க? ப்ளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டுத்தையும் நீங்கள் சொல்லலாம். நாங்கள் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணோன்னா ஸோ உங்களோட கருத்து ப்ளஸ் அண்ட் மைனஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து மக்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம். மைனஸுக்கு ஒன்றும் வேலை இல்லை. நான் மைக் கொடுத்துட்டேன். நீங்கள் மக்கள்கிட்ட ஒரு சின்ன ஒரு கமெண்ட் பண்ணல இல்லை ஃபோக்கஸ் பண்ணுறேன். வந்து மைனஸுக்கு ஒன்றும் வேலை இல்லை. அப்ரோச் பண்ணோம் உடனே 2 days வந்து அதனுடைய எஸ்டிமேட் ஃபீட்பேக்கு உடனே வந்து விசிட் பண்ணாங்க. விசிட் பண்ணிவிட்டு இவ்வளோ எஸ்டிமேட்டு இப்படி வரும் சார், என்னென்ன ப்ரோக்ராம் பண்ணணும், இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அடுத்து உடனே ஆர்டர் போட்டாங்க. உடனே ஆள் எல்லாமே ஒரு வித்தின் 10 daysக்குள்ளே வந்தாங்க. நைட்டு வந்தாங்க, காலைல ஸ்டார்ட் பண்ணாங்க. நைட்டுக்குள்ளே எல்லா ஒர்க்கையும் வேலையை முடிச்சிட்டாங்க. திரும்பி அந்த ஃபைல் ஒர்க் பேப்பர் ஒர்க்கு என்னால் தான் ஒரு 2-3 நாள் டிலே ஆச்சு. அந்த சங்கீதா மேடம் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. நான் தான் என்னால் ஒர்க் டைட்னால் பண்ண முடியல. ஆனால் பட் அது பண்ண அடுத்த ஒரு 4 or 5 daysலேயே பார்த்தா அந்த மானியம் 78,000 அக்கௌண்ட்டில் வந்திருக்கு. அதுவும் நமக்கு தெரியல. அவங்க தான் ஃபோன் பண்ணி சார் உங்களுக்கு மானியம் வந்துருக்கு கவனிச்சிக்கலான்னாங்க. அதுக்கிட்ட பார்த்து அக்கௌண்ட்டில் வந்து ஒரு 4 or 5 days அக்கௌண்ட்லேயே வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் கவனிச்சு. இந்த ப்ராசஸ் எல்லாமே டோட்டலி ஒரு 15 daysக்குள்ளே எல்லாமே முடிஞ்சு போச்சு. மைனஸ்ன்னு சொல்கிறது ஒன்றும் இல்லை. ரெண்டாவது வாட்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. ரெண்டாவது இந்த ஆப் போக்குவரத்து, இந்த சிஸ்டம்ஸ் ரன் ஆகுறது, எவ்வளோ ஒரு நாளைக்கு ஓடுது, எவ்வளோ நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, எக்ஸஸ் என்ன, இது எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்க. எந்த டவுட் கேட்டாலும் உடனே கிளியர் பண்ணுறாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம சென்னை என்னடா அங்கேருந்து போட சொல்கிறோமே, சரியான முறையில் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னா கூட சில யோசனை பண்ணால் அது வாய்ப்பே இல்லை. ஏன்னா எனக்கு அறிமுகப்படுத்தின நபர் அதை போல் வேலைக்காடு நபர். சாதாரணமாக யாரையும் அப்படி சொல்ல மாட்டார். அவர் சொன்னார்னா கரெக்டாக இருக்கும். எங்களுடைய முன்னாள் மாவட்ட ஆளுநர் பொன்ராம் சாமி பேர். அவர் சொன்னதுனால மறுபேச்சில் அவர் சொன்னதை விட நல்ல பர்ஃபார்மன்ஸாக நல்லா பக்காவும் நல்லா பண்ணி கொடுத்தாங்க. மைனஸ்க்கு ஒன்றும் வேலையே இல்லை சார். நல்லாவே பண்ணினாங்க. தேங்க்யூ சார். ரொம்ப தேங்க்யூ சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். எங்களை மாதிரி ஒரு கஸ்டமர்ஸால தான் நாங்கள் வந்து இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு துடிப்புடன் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நிறைய ஒரு காம்படிஷன்ஸ் இருக்குது. அப்போ கூட இல்லைண்ணா, ஏன்னா நான் வந்து சேல்ஸ் லைனில் 10 வருஷம் சேல்ஸ் மேனேஜராக ஒர்க் பண்ணேன் பாண்டிச்சேரி, சென்னையில். அதனால் எனக்கு என்னோட நல்லது கெட்டது எல்லாமே தெரியும். மேக்ஸிமம் எல்லா பொருளும் எனக்கு குவாலிட்டியை கம்பேர் பண்ணி நான் செய்வேன். அதனால் என்னோடய கேட்ரிங் பிஸ்னஸ் கூட வெளியே ஆளோட 10 ரூபா கூட. பட் ஆனால் எல்லாமே குவாலிட்டி தான் ப்ராசஸ். சார் நீங்கள் பண்ணுற கேட்ரிங் பற்றி ஒரு சின்ன இது கூட காரணம்னா இன்றைக்கி கேட்ரிங் நான் வந்து 25 years அது ரன் பண்ணிகிட்ருக்கோம். என்னென்னா உடம்புக்கு கெடுதல் தரக்கூடியாத ஃபுட் தான் மெயினாக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். ஆடம்பரமான ஃபுட்டு நான் டிஃப்ரெண்ட்டாக செய்கிறேன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி எங்கள் ஃபீல்டில் ஏகப்பட்ட காம்படிஷனில் செய்கிறாங்க. பட் அதுக்கெலாம் முக்கியத்துவம் கொடுக்குறதில்ல நம்ம. ஏன்னா இன்றைக்கி வெஜிடேரியனை நான் வெஜிடேரியன் மாதிரி போடுறேன் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. எந்த ஒரு வெஜிடேரியன் ஃபுட்டும் நான் வெஜிடேரியனாக மாற்றும் போது அதனுடைய ப்ராசஸ்ஸு ஃப்ரோசன் ஐட்டம் ப்ராசஸ் அடிஷ்னலாக உடம்புக்கு ஒவ்வாத கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணலைன்னா அந்த நான் வெஜிடேரியன் சும்மாலோ டேஸ்ட்டே வராது. பட் அது வந்து உடம்புக்கு அவ்வளோ கெடுதல். ஆடம்பரத்துக்கோசம் நீங்கள் நிறைய பேர் சாப்பாடு போடுறாங்க. அப்படிலாம் நாங்கள் போடுறது கிடையாது. யூஸ் பண்ணுறதெல்லாம் கடலை எண்ணெய், செக்கு நெல்லை எண்ணெய், கரூர் நெய், இப்படி குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ், மளிகை, போக்குவரத்து எல்லாம் நம்பர் 1 குவாலிட்டிஸ் தான். ஆடம்பரமான மெனு இருக்காது. எங்களுடைய கேட்ரிங் நோக்கம் என்னென்னா சாப்பிடும்போது ஃபங்க்ஷனில் பந்தியில் இலையை பார்ப்போம். இலையெல்லாம் க்ளீனாக இருக்கும். அப்படின்னா தான் நம்ம போட்ட மெனுவும் ஓகே,
நம்ம செஞ்ச ஃபுட்டுனுடைய டேஸ்ட்டும் ஓகேன்னு அர்த்தம். இல்லைன்னா இன்றைக்கி நிறைய ஃபங்க்ஷனில் பந்தியில் பார்த்தீங்கன்னா ஆடம்பரத்துக்கு போட்டுட்டு முக்கால்வாசி இலையில குப்பைக்கு போகுது. டாரஸில் வச்சு ஏற்றிட்டு போய் குப்பையில் கொட்டுறாங்க. அவ்வளோ உணவு வீணாகுது. ஆடம்பரத்துக்காக செய்யக்கூடிய நிறையா ஃபங்க்ஷன்ஸ் இன்றைக்கி நடக்குது. காம்படிஷன் இதில் வேறு. இந்த காம்படிஷனில் இந்த பார்ட்டிக்காரங்க ஒரு மாய உலகத்தில் மயங்கி போய் ஆடம்பரமாக சாப்பாடு போடணும், ஆடம்பரமாக நடத்தணும் பெருமைக்கோசம் நிறையா பேர் இன்றைக்கி சாப்பாடு போடுறாங்க. நாங்கள் அதுலேருந்து மாறுபட்டு உடம்புக்கு ஒத்துக்கொள்ளக்கூடிய, உடம்புக்கு எந்த ஒரு தீங்கும் செய்யாத உணவு தான் நாங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். எங்கள்கிட்ட குவாலிட்டி தான், ப்ரைஸு ரெண்டாவது தான். அப்படி தான் சார் செய்கிறோம். சார் உங்களோட ஃபோன் நம்பரும் சொல்லிட்டிங்கன்னா மேபி பார்க்குற மக்கள் வந்து இந்த மாதிரி டீட்டெயிலாக வருது பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபீல்டை பற்றி சொல்லிட்டீங்க. எங்களுடைய கேட்ரிங் வந்து ஸ்ரீ ஜெயம் கேட்ரிங்ஸ் அண்ட் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ்னு பேருங்க. சிதம்பரத்தில் காசு கடத்தரில் இருக்குது எங்கள் ஆஃபீஸு. என்னுடைய மொபைல் நம்பர் 9423184556. அடுத்தது 8668084606 என்னுடைய மொபைல் நம்பருங்க. நாங்கள் அந்த ப்ரெசரிட்டிஸ் ஆட் பண்ணி செய்யக்கூடிய எந்த பொருளும் செய்கிறது இல்லைங்க. கேசரி கூட பார்த்திங்கன்னா ரெட் கலர் போட்டு தான் செய்யணுன்ற கேசரி செய்கிறதில்ல. ப்ளைனாவோ இல்லை பழத்தை கொண்டது மாற்றுவோமே தவிர கலர் யூஸ் பண்ணுறதில்ல. பன்னீர் பட்டர் மசாலாவுக்குலாம் காஷ்மீர் மிளகாய் தான், காஷ்மீர் இப்போ சில்லி தான் பயன்படுத்துவோம். கார சட்னி கூட காஷ்மீர் மிளகாய். இப்படி எல்லாத்துக்கும் கலர் ஆட் பண்ணுறக்கூடிய எந்த பொருளும் நான் தயாரிக்கிறது கிடையாது. ஆயில்லேருந்து ஈவன் எந்த ஒரு மளிகை பொருள்லேருந்து எல்லாம் நம்பர் 1 குவாலிட்டிஸு உடம்புக்கு ஒத்துக்கொள்ளக்கூடியதான். 100 இயர்ஸாக இருந்தாலும் சரி, 80 இயர்ஸாக இருந்தாலும் வயசானவங்க சாப்பிட்டாலும் செரிக்கணும்னு சொல்லணும். அதுதான் எங்களோட நோக்கம். ப்ரைஸு ரெண்டாவது தான் சார். தேங்க்யூ சார். ரொம்ப தேங்க்யூ.